வணக்கம். நான் டாக்டர் கன்ஷிதா ஹரிணி. ஜிகேஎன்எம்ல குழந்தைகள் இருதய நோய் நிபுணராக இருக்கேன். பெரியவங்களுக்கு ஹார்ட் டிசீஸுங்கிறது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் குழந்தைகளுக்கு ஹார்ட் டிசீஸ்ன்னு கேட்குறப்போ நிறைய பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க. 1000 குழந்தைகள் பிறந்தாங்கன்னா அதில் 10 குழந்தைகளுக்கு ஹார்ட் டிசீஸோடு பிறக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு சர்ஜரி பண்ணலாம், இல்லை டிவைஸ் அப்படிங்கிற பட்டன் மாதிரி ஒரு கருவி பொருத்தி சரி பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 75% குழந்தைகள் கம்ப்ளீட்டாக குணமடைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில குழந்தைகள் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணவங்க ஒலிம்பிக்ஸில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கரெக்டாக ட்ரீட் பண்ணால் மட்டுமே அந்த மாதிரி நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழ வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழணுன்னா கரெக்ட் டைமில் டயக்னோஸ் பண்ணணும், கரெக்ட் டைமில் சர்ஜரி பண்ணணும். எங்ககிட்ட வர நிறைய குழந்தைகள் 1 மாதம் 2 மாதத்தில் ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் எங்ககிட்ட வர்றப்போ 10-15 வயசு ஆகிருக்கும். அந்த 1 மாதம் 2 மாதத்தில் கரெக்டாக ட்ரீட் பண்ணியிருந்தா அந்த குழந்தை நார்மல் லைஃப் வாழ வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் 10-15 வயசில் வர்றப்போ எங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுது. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஹார்ட் டிசீஸோடு இருக்கிற குழந்தைகளுக்கு தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணுங்கள். கரெக்ட் டைமில் ஹார்ட் டிசீஸ் ட்ரீட் பண்ணிக்கணுங்க. இங்கே ஜிகேஎன்எம்ல செப்டம்பர் 28 அன்னைக்கு ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் ஜிகேஎன்எம்ல ஆர்கனைஸ் பண்ணுறோம். இதோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, இந்த ஹார்ட் டிசீஸோட குழந்தைகள் கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்காகவும் எங்ககிட்ட வர நிறைய புவர் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ரன்னில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. 1 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 5 and 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் கம் as a family and join this run. சின்ன குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வரலாம். 1 and 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷனல் ரன்னர்ஸாக இருந்தால் 10 கிலோமீட்டர்ஸ் வரலாம். Please come and support this run and help this poor children. Thank you.